அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் டெலிஷியஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் புலாவ் கூட எக் ஃப்ரை. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். ஸோ வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீரை வாங்கி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து சும்மா ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ போட்டுட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் வந்துட்டு புலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா பன்னீர் வந்து உடையாமல் கரையாமல் வரும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம அதை வறுக்க போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த பன்னீர்லேயும் வந்துட்டு உப்பு உரப்பு நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, சும்மா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே ஆயிலில் வந்து ஒரு 10-12 கேஷ்யூவையும் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப வந்துட்டு உங்களுக்கு நல்லா டெலிஷியஸாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது ஆயில் வந்து 50 ml எல்லாம் மிக்ஸ் பண்ண ஆயில், அதாவது கிரவுண்ட் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, மிளகு ஒரு 8-10, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 2 நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்து நறுக்குனதை நம்ம சேர்த்துருக்கலாம் இதில். ஏன்னா இது புலாவுன்றதுனால வந்து அதிகமாக தக்காளி தேவைப்படாது. தயிரோட புளிப்பு இருந்துச்சுன்னா கூட இதுக்கு போதும். ஆனால் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே புதினா, மல்லி அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கூடவே வந்து நான் பச்சை பட்டாணியும் பீன்ஸும் ஒரு 5-10 பீன்ஸ் இருந்துச்சு, அதையும் நான் வந்துட்டு நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா கூட இந்த புலாவ் வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு பச்சை பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ பச்சை பட்டாணி பீன்ஸும் நல்லா இந்த மாதிரி வெந்ததும் அதுக்கு அடுத்ததான் நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது வதங்குற அந்த நேரத்தில் வந்து நம்ம பாயில் பண்ண எக்கை வந்து அதே 2 டீஸ்பூன் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேலே அதே மாதிரி உப்பு மிளகாத்தூள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ 2 சைடு நல்லா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக முருக விட்டுருங்க. முருக விட்டு அதை எடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு எக்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். நீங்கள் ரைத்தா யூஸ்வலாக பண்ணுற ரைத்தா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சைட் டிஷ் வேணுன்றதுனால வந்துட்டு எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எக்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குக்கரில் தேங்காய் பாலோட சேர்த்து தண்ணியும் சேர்த்து கலந்து 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸில் ஆல்ரெடி வந்துட்டு 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு தண்ணி வந்து சுண்டி வர்றப்ப தான் வந்து நம்ம குக்கரை மூட போகிறோம். ஸோ வந்து அரிசியை சேர்த்தாச்சு.
அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரையும் முந்திரியும் வந்துட்டு மேலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரை வந்துட்டு ஒரு விசில் விட போகிறோம் மூடி. ஸோ போட்டாச்சு. இப்போ மூடியும் போட்டுட்டேன், ஒரு விசில் விட போகிறேன். ஏன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, அதனால் ஒரு விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாகவும் இருக்கும். இந்த பன்னீரும் மேலே போட்ட பிறகு அப்படியே இருக்கும். சூப்பரான பன்னீர் புலாவோட எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.